வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். அன்லிமிட்டடா ஏஐ இமேஜஸ், ஏஐ வீடியோ எப்படி டவுன்லோட் பண்றது? அதுவும் ஒரே வெப்சைட்ல, கூகுள் வெப்சைட்ல எப்படி டவுன்லோட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். உங்களால ஈஸியாவே பண்ண முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுல கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட்லயே வரும். அத நீங்க கிளிக் பண்ணுங்க. உள்ள போனீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். அதுல வந்து உங்க இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்ணிக்கங்க. நான் என்னோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா, அதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல லெஃப்ட் சைட்ல 3வதுல ஜெனரேட் மீடியா அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் வரும். இமேஜஸ், வீடியோ, ஆடியோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல நமக்கு வந்து இமேஜஸ கிளிக் பண்ணிக்கங்க. இதுல ரைட் சைட்ல மேல 3 டாட் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உள்ள வந்து உங்களுடைய வீடியோடைய ரேஷியோ கேட்கும். ஷார்ட்ஸா, யூடியூப் அது லாங் வீடியோவான்னு கேட்கும். நீங்க வந்து எது வேணுமோ அத செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து ஷார்ட்ஸுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம், உள்ள வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத உங்களுக்கு தேவையான மாரி எடிட் பண்ணி நீங்களும் ரெடி பண்ணிக்கங்க. நான் வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இத வந்து நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணதும் நம்ம இமேஜஸ் ரெடி ஆயிரும். இத வந்து நீங்க ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான் டவுன்லோட் ஆயிருச்சு. மறுபடி நீங்க லெஃப்ட் சைட்ல இருக்க அந்த 3 டாட்ட கிளிக் பண்ணுங்க. அதுல ஜெனரேட் மீடியா இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து விஇஓ அத வீடியோவ கிளிக் பண்ணுங்க. மேலத்து ரைட் சைட்ல 3 டாட் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. உங்க வீடியோக்குள்ள ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுங்க. ஷார்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதிலயே வந்து வீடியோடைய செகண்ட செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, மறுபடியும் நீங்க வந்து நான் வீடியோக்கு ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இத உங்களுக்கு தேவையான மாரி எடிட் பண்ணிக்கங்க. இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ச்சு இப்ப வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்க ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, பக்கத்துல டவுன்லோட் ஆப்ஷன் குடுத்துருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகா அது கையில ஒரு லேப்டாப் வச்சு நடந்து வர்ற மாரி நம்ம ப்ராம்ப்ட்ல என்ன கேட்டிருந்தோமோ, அதே மாரி ஃபுல்கான் வந்து கையில லேப்டாப் வச்சுட்டு ஆஃபீஸ் கெட்டப்ல நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ப்ராம்ப்ட்ல கேட்டிருந்தோம். அதே மாதிரி அது பண்ணி குடுத்துருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.